தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். இந்த ரிஷபராசியில் 2 பாதங்கள் மட்டும்தான், அதாவது முதல் பாதம் 2ஆவது பாதம். தசாபுத்தி இருப்புகள் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 6 வருடங்கள் நான் தசாபுத்தி இருப்புகளாக நான் எடுத்துக்கிறேன். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24, 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்துடும். 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட ராகு தசை. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா கோச்சார ரீதியாக எந்த கிரகமும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. சனி பகவான் மட்டுமே 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்வை. ராசிக்கு யோகாதிபதி தான் பார்க்குறார். பெருசாக ஒன்றும் கெடுபலன்கள் கிடையாது. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணால் மட்டுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க படிப்பு ரீதியாக. மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். லவ் ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த டைமில் லவ் சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க இல்லையா, குடும்ப சூழ்நிலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார வரவு, வேலை வாய்ப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி வேலை கிடைச்சிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். இது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 21 to 24 வரைக்கும் ராகு தசையில் இருக்கிறீங்கன்னா, இப்போ வேலைக்காக படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களும் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே அபரிவிதமான வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக ஏற்றம், வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மேல் படிப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதுவும் கிடைக்கும். படிப்பு முடித்த உடனே வேலை கிடைச்சிச்சு, இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, சரியான வேலை இல்லை, இப்போ சரியான வேலை கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் இந்த 24, 25க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. எப்படி பார்த்தாலும் 2ஆம் இடத்துல குரு இருக்குது, பொருளாதார வரவு கொடுக்கணுன்றதுக்காக வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார், திடீர் வளர்ச்சிகளை கொடுப்பார். 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை இந்த ராசிக்கு நல்லது பண்ணாது. கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரோட வீட்டில், அதாவது புதனோட வீட்டில் ஒரு துளி கூட கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த கெடுத்துருமோன்னு நினைக்கக்கூடாது. பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பு. 6ஆம் இடத்தை பார்க்கறது, நோய் நொடி பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, இல்லை தொழில் பண்ணுறீங்களா, கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாமே ரிலீஃப் ஆகும். எல்லாமே சுக்கிரனோட வீட்டை பார்க்கறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அதே குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். நிறைய வேலை ரீதியாக அவமானப்பட்டிருப்பீங்க, இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பொருள் தடை, வருமான தடை, இது எல்லாமே இருந்தது இல்லையா, அது எல்லாமே தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே சால்வ் ஆகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்த பிறகு திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் திருமணம் இன்னும் நடக்கலை, எனக்கு 25, 26 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, திருமணம் நடக்கலை. திருமணம் உங்களுக்கு எப்போ நடக்கணும் அப்படின்னா, சரியான வயசுன்னா 23, 24, 25 இந்த 3 வருடத்தில் நடந்தே தீரணும். குரு நல்லா இருந்தால் அந்த 3 வருடத்தில் நடக்கும். டாக்டருக்கு படிக்கிறவங்கலாம் 28 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க.
படிப்பு ரீதியாவோ இல்லை நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னாக்கா அந்த நல்ல டைமெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே போயிடும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து குரு நல்ல அமைப்பில் இருந்து திருமணமே ஆகியிருக்காது. ஏன்னா முன்னாடி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் வந்திருக்கும். ஒன்று தங்கச்சிக்கு பண்ணிட்டு தான் நமக்கு பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை முன்னாடி அண்ணா இருப்பார், இல்லை அக்கா இருப்பாங்க, இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாது இருக்குது, அவங்களுக்கு பண்ண பிறகு தான் நம்ம பண்ணணும். இப்படி தான் திருமண தடைகள் நல்ல விதமாக தடைப்படுமே தவிர அவங்களுக்கு திருமணம் பண்ண பிறகு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. இது மாதிரி தடைகள் கொடுத்தாலும் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை 23 24 வயசில் எனக்கு திருமணமே நடக்கலை, நான் முயற்சி பண்ணி திருமணமே நடக்கலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை. லக்னத்துக்கு ஒன்றும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வக்கரமாக இருக்கும். ராகு கேதுவோடு சேர்ந்தா கூட விதிவிலக்குகள் உண்டு. ஆட்சி உச்சத்தில் இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் மறைவு ஸ்தானங்கள்லையோ இல்லை வக்கரமாக இருக்கக்கூடிய குரு இந்த 3 வயசுல திருமணத்தை கொடுக்காது. திருமணத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. குருடைய அமைப்பு சரியாக இருந்தால் 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 30 31க்குள்ளே இருக்கிறீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணத்தை கொடுத்துரும். 27 28 கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயப்படவே தேவை. குருவுடைய அமைப்பு அப்படி இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் ஆயிடுச்சு, பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போகுது அப்படின்னாக்கா நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த டைமில் ஒரு உதவிகள் உங்கள் மூலிமா வண்டி வாகன சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் திட்டம் போட்டு வண்டி வாங்குவீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருஷத்திய பலன்களை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து தொழிலில் இருப்பீங்க, ஏன்னா அப்பாவோட தொழில் எடுத்து செய்யலாம், இல்லை நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த பிஸ்னஸ்ஸு இந்த குரு தசையில் தெரியாமல் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா குரு தசைங்கிறது இந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணாது, இந்த ராசிக்கும் நல்லது பண்ணாது. சரி, ஆரம்பிச்சுட்டு இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் ஒரு சில மறைமுக சுப தொடர்பு இல்லை சுப தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்து நல்ல ஒரு பண்ணிட்டு இருக்கலாம், நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த வருமானம் இன்னும் இரட்டிப்பாகும், இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த டைமில். அப்படி வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டுன்னு வரேன், இந்த தொழில் ஆரம்பித்து கஷ்டப்பட்டுன்னு வரேன், கடனில் இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த கடன் சுமை குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான், வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி, விவசாயம் பண்ணியிருந்தால் கூட சரி, அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு டைம். எது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடத்துக்கு சிறப்பான யோகமான தசை சரியில்லைனா கூட உங்களுக்கு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். 30 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, திருமணம் ஆகலை, திருமணம் ஆகும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கிடைக்கும். மறுமண வாழ்க்கை உடனே கிடைக்கும், உடனடியாக திருமணம் நடந்துடும். அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு மறுமண வாழ்க்கைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முதல் வாழ்க்கை சரியில்லை, 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டைவர்ஸ் இருந்தாலும் டைவர்ஸ் கிடைக்கும். உடனே வந்து மறுமண வாழ்க்கை உடனே வரன் கிடைச்சி உடனே திருமணம் ஆகிடும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த அளவுக்கு பலமாக இருக்குது உங்களுக்கு. 11வது இடத்த வச்சு தான் 2வது மனைவி பற்றி சொல்ல முடியும். இப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா 2வது மனைவி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் நடக்கிற தசையும் சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு திருமணம் நடந்து அதை டைவர்ஸ் ஆகிருக்கும். இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, 2வது திருமணத்துக்காக. இந்த 2வது திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது 11ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 2வது திருமணம் இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதும் 11ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 11ஆம் இடத்துல யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா திருமண ரீதியாக ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இந்த டைமில் மகிழ்ச்சியான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுங்கிறது சுபிட்சமான ஆண்டு, நல்ல ஒரு பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குரு தசையில் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா, அந்த வேலை கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, அது வெளிநாடுக்கு போகலாம். அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு தசையில். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசியில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு, மிருகசீரிட நட்சத்திரம்னா செவ்வாயோட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு சனி நல்லது பண்ணாது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடத்த பொறுத்து நல்ல யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமான்னு சொல்லலாம். யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், இரட்டிப்பு வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். உடனடியாக நல்ல ஒரு வீடு கட்டுறது, பொருளாதார வரவு, அது கொடுத்த கடன் வர்றது, இல்லை ரொம்ப நாளாக பிளாக் ஆகிருக்கு பணம், அது வரக்கூடிய பணம் இந்த காலகட்டங்களில் வரும்.
சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில், வேலை ரீதியாக ஏற்றம், பொருளாதார ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, பசங்களோட வளர்ச்சி, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இல்லையா? இப்போ அந்த கஷ்டம் இருக்காது, கடன் சுமை குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தசை முதல் 9 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் ஒரு பலன். அதாவது உங்கள் லக்கணத்தை பொறுத்து சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும், பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்கள். அதே சனி பகவான் கெடுபலன் செய்யக்கூடிய லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா முதல் 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இது சனி பகவானுடைய காரகத்துவம். அப்படி இல்லை சனி பகவான் லக்னத்துக்கும் ராசிக்கும் சிறப்பாக இருக்காரு அப்படின்னு வந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 19 வருஷமும் சிறப்பு. அதில் 7.5 சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ 7.5 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண்டில் அவ்வளோ சிறப்பு. சனி தசையில் கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் எதனா தான் தீரும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுத்துரும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏற்கனவே சனி தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு சுபிட்சமான ஆண்டு, நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. 60 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசையும் சிறப்பு. இப்போ சனி தசைக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக சொன்னனோ அத்தனை உங்களுக்கு வரவுகளும் உண்டு. 60 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசிக்கு 2 குடையவன் தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள், இப்போ தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு இடமாற்றங்கள், அதாவது தொழில் செய்யக்கூடிய இடங்கள், ஒரு தொழிலை சேர்த்து செய்கிறது, இது மாதிரி வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொழில் செய்கிறீங்க இல்லை பெரிய தொழில் செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். புதன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகர் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த லக்கணத்துக்கே கூட இந்த புத பகவான் பாதிக்கப்பட்டு நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் நிறைய நல்ல பலன்களை சொல்கிறேன், ஆனால் கெடுபலன்களை கொடுத்துட்டு வந்ததுன்னு வச்சிங்களேன். இந்த கெடுபலன்கள் இப்போ இருக்காது. கோச்சார ரீதியாக இந்த விஸ்வாச வருஷத்தில் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகம் மாறிட்டே இருக்கும். அதனால் நிலையான பலன்களை சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி 11ல் இருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு வேலையில் பாதிப்புகள் இருக்கோ, தொழிலில் பாதிப்புகள் இருக்கோ, அந்த பாதிப்புகள் இப்போ இருக்காது. உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் அது இருக்காது. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. 68 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீகம் சார்ந்து சிந்தனை, இந்த நேரங்களில் மனசு தெளிவாக இருக்கும். கேது தசையில் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, வீடு கொடுத்த கிரகம் சூரியன். இப்போ கடந்த வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கேது தசை நல்லாவே இருக்குது. கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி வேணா இருக்கட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில். ஆனால் கோச்சார ரீதியாக கேது பகவான் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது. உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 74 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை 94 வரைக்கும். சுக்கிரதசை அப்படிங்கிறது ராசிக்கு 6 குடைய தசை. இதில் ஒரு சில பேருக்கு கடன் பட்டிருக்கலாம், நோய் பட்டிருக்கலாம், நோய் இருக்கலாம், அதாவது ஏதாவது வழக்குகள் எதுனா இருக்கலாம், எல்லாமே ரிலீஃபு. அதிகப்படியான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா கோச்சார ரீதியாக நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 4 கிரகங்கள் இப்போ நல்லா இருக்குது. சனி நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது, ராகு கேதுவுடைய அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வளர்ச்சிகள். உங்கள் வீட்டில் ஓய்வில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை பசங்களுக்கு கொடுக்கும். வீடு கட்டுறது இல்லை பசங்க ஏதாவது வேலை ரீதியாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வேலை ரீதியாக முன்னேற்றம் உண்டு. உடல்நிலை ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பசங்களுக்கு மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக அனைத்து விதமான வளர்ச்சிகளையும் சுபிட்சமாக கொடுக்கும். நன்றி.